2025 ஆண்டின் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மீட், ஸோ பங்காளர்கள் கூடுகைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒரு விசை கூட வரவேற்றுக் கொள்கிறோம். இப்பொழுது நாம் ஜெபித்து இந்த கூடுகையை ஆரம்பிக்க இருக்கிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற சுதாகர் அண்ணன் அவர்கள் முன்னால் வந்து ஜெபித்து இந்த கூடுகையை ஆரம்பித்து வைப்பார்கள். அதை தொடர்ந்து நாம் ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவரை ஆராதித்து பிற நிகழ்ச்சிகளுக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். ஜெபம். கிருபை நிறைந்த எங்களுடைய பரலோக தந்தையை, இந்த அருமையான காலவேளைக்காக உம்மை துதிக்கிறோம். உங்களுடைய கிருபைக்காக துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலவேளையிலே எங்கள் அனைவரையும் இந்த இடத்திலே கூடிவர செய்தீரே, உங்களுடைய கிருபைக்காக சொத்தரிக்கிறோம். அப்பா, உங்களுடைய அனாதித்யமானத்தின்படி நீ அழைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இந்த முகாமிலே இந்த முகாம் எதற்காக வந்திருக்கிறோம் என்று ஒரு தெளிவை நாங்கள் பெற்றுக்கொண்டு இன்னும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உம்முடைய ராஜ்ய பணிக்காக இந்த உலகத்திலே நாங்கள் எங்களுடைய பங்கை நிறைவேற்றத்தக்கதாக அப்பா அநேக தீர்மானங்கள் எடுக்கத்தக்கதாக கிருபைகளை தாங்க. இன்னும் அநேகர் அந்தவரே குறித்த நேரத்திலே வந்து கலந்து கொண்டு அப்பா உம்முடைய கிருபை நாங்கள் பெற்றுக்கொண்டு, இந்த வல்லமை நாங்கள் பெற்றுக்கொண்டு கர்த்தாவே எங்களுடைய பணியை நாங்கள் செயல்படுத்துவதற்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் பார்த்து கிருபை செய்தீரே, உனக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உங்களுடைய கிருபை மாத்திரம் எங்களை தாங்கி இதுவரை நடத்துவதற்காக நம்ம துதிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ சூழ்நிலை மத்தியிலும் ஆண்டவரே எங்களை நடத்து வருகிற உங்களுடைய கிருபைகளுக்காக நம்ம துதிக்கிறோம். இந்த 2 நாள் கேம் முழுவதும் உங்களுடைய கிருபை இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிரசன்ஸை ஒவ்வொருவரும் உணரும்படியாக பெரியவர்கள் சிறு பிள்ளைகள் முதல்வர் ஆண்டவரே உங்களுடைய கிருபை இருக்கட்டும். இங்கே தங்கும் போது ஆண்டவரே உங்களுடைய கிருபை இருக்கட்டும் கர்த்தாவே. எல்லா நிகழ்ச்சிகளையும் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கிருபை மாத்திரம் நடத்தட்டும். பாடல் வேலைகள் ஆசீர்வதித்து தாங்க. எல்லா சூழ்நிலைகளுக்கு சாதகமாய் மாற்றி தாங்க ஆண்டவரே. நீரே உங்களுடைய பாதுகாத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீ பிரச்சனை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சரி, இந்த காலை வேளையில் உங்களை எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். ஸோ முதலாவதாக இந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை எல்லாருக்கும் நான் இந்த நாளில் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ரெண்டாவதாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். எல்லாருக்கும் தெரியுது இல்லையா? ஸ்க்ரீன் தெரியுதா எல்லாருக்கும்? எந்த கண்மலை ஆனவரே. கைகளை தட்டியே பாடலாம். காக்கும் தெய்வம் நீரே, எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். இந்த சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
சரி, எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை கூட அந்த ரெண்டாவது ஸ்டான்ஸாக சேர்ந்து பாடலாம். இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லை. ஸோ ரெண்டாவது ஸ்டான்ஸாகவும் மூணாவது ஸ்டான்ஸாகவும் என்ன பண்ண போகிறோம்? திரும்பி பாட போகிறோம். எல்லோரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடலாம். தந்தீரையா, எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டி நம்ம சேர்ந்து பாடலாம். பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. எனக்கு பயமில்லை, பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஜெயம் ஜெயம் தானே, எனக்கு பயமில்லை, பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஆபிரகாமின் தேவன் என்னோடு இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஆபிரகாமின் தேவன் என்னோடு இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஜெயமெடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயமெடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. பயமில்லை, பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. எனக்கு பயமில்லை, பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே.
ஜெயம் ஜெயம் தானே, எனக்கு பயமில்லை பயமில்லையே. ஜெயம் ஜெயம் தானே, ஜெபத்துக்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஜெபத்துக்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஆபிரகாமின் தேவன் என்னோடு இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ஆபிரகாமின் தேவன் என்னோடு இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஜெயமெடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயமெடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே, எனக்கு பயமில்லை பயமில்லையே. ஜெயம் ஜெயம் தானே, இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார். என் ஏக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவார். இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார். என் ஏக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவார். ஜெயமெடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயமெடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே, எனக்கு பயமில்லை பயமில்லையே. ஜெயம் ஜெயம் தானே.
கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. நான் முதல்ல சொன்னது போல நம்மளுடைய எல்லாருடைய நோக்கமும் ஒன்றே ஒன்று தான். ஆண்டவரே எதாகிலும் எங்ககிட்ட பேசுங்க ஆண்டவரே நீங்கள் அப்படின்னு சொல்லி, எதாகிலும் எங்ககிட்ட பேசுங்க, எங்கள் லைஃப்பில் நாங்கள் என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் வந்து எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படிங்கிறத அந்த ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். சரியா? ஸோ எல்லாத்தையும் நம்ம கலைந்து விட்டு நம்முடைய பிரச்சனைகள், நம்மளுடைய கோபங்கள், நம்மளுடைய வருத்தங்கள், நம்மளுடைய ஈகோஸ் எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்து விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நின்று, ஆண்டவரே லெட் மீ ஃபீல் யூ லார்ட். ஆண்டவரே நம்ம பாடின பாடலை போல கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். அது உண்மை தானே? ஒரு ஒரு செகண்டு நம்ம லைஃப்பை திரும்பி பார்த்தோன்னா நாம் இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கும், நாம் இந்த அளவுக்கு நம்ம படித்து வேலையெல்லாம் பார்க்குறதுக்கும் நாம் தகுதியானவர்களா அப்படின்னு சொல்லி நம்ம திங்க் பண்ணோன்னா சுத்தமாக கிடையாதுல்ல. கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லி சொல்லலாமா? தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்ன ஒரு முறை கூட இந்த பாட்டை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் அப்படிங்கிற பாட்டை எல்லாரும் உணர்ந்தவர்களாக. எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். எல்லாரும் கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸோ ரீசெண்டாக நான் ஒன்று பார்த்தேன். இந்தியாவில் 98% மக்கள் வந்து மாத சம்பளம் 35,000க்கு கீழே இருக்கிறாங்களாம். சரி, 98%. நம்ம எல்லாரும் அந்த டாப் 2% இருக்கிறோம். இது யாரால முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவனால தான். அன்னைக்கு அந்த மிஷினரிஸ் எல்லாம் வரும்போது அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்துருப்பாங்களா இருக்கும். உண்மையிலே இதை மாதிரி பார்த்துருப்பாங்களா இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த இடத்துல நிற்கிறோம். நம்ம லைஃபுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லாம, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை நீர் இம்மட்டும் உயர்த்தி வைத்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. எல்லாரும் வாய்க்கு நான் லீட் பண்ணணும்னு நினைக்காதீங்க, நான் லீட் பண்ண தயவு செய்து நினைக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மை குறித்து எப்படியெல்லாம் கடவுளை துதிக்கணுமோ துதிங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, we praise you Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி ஆண்டவரே. இம்மட்டும் நீர் எங்களை பாதுகாத்தீரே. ஓரா ஷீர காரதால ஷபல பரபரமா. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எள்ளளவும் தகுதி இல்லாதவர்கள் ஆண்டவரே, எள்ளளவும் தகுதி இல்லப்பா. ஹல்லேலூயா, நல்ல ஒரு படிப்பை தந்தீர் ஆண்டவர், நல்ல ஒரு வேலையை தந்தீர். ஹல்லேலூயா, குழந்தைகளை தந்தீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஃபெல்லோஷிப்பாக நீர் எங்களை இணைத்து ஆண்டவரே இந்த இடத்துல கூட்டி சேர்த்த
கொடுத்திருக்கோம், உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் சொல்லலாமா ஹalleluya. ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கட்டுங்க, எல்லா பிரச்சனையும் இருக்கட்டுங்க, கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்லி நம்பிக்கையோடு பாடணும்ல, அதெல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு என் தேவன் சொல்லி துதிக்கலாமா ஹalleluya. ரிமெம்பர் டாப் 2% நீங்க இருக்கீங்க. நான் அடுத்த வேளைக்கு உங்களுக்கு சாப்பாடு இருக்குன்னு நீங்க நினைச்சாலே இந்தியாவில் நீங்க பணக்காரங்க. ஹalleluya, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிட்டு, இதோ அசைவுண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு சேர்த்து கொண்டது. நான் பார்த்து கொண்டு இருக்கையிலே இதோ அவர்கள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்து. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியை நீ காற்றின் திசை 4 வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கும் இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்றார்கள். ஆகையால் நீ தீர்க்கதரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து பிரேத குழிகளை திறந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்களை பிரேத குழிகளை திறந்து உங்களை பிரேத குழியில் இருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்கள் மேல் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது கர்த்தர் நான் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று என்றார். ஸோ ஒரு வேளை நம்முடைய வாழ்க்கையும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா, நான் தேவன் என்று அறிவீர்கள் என்று கடவுள் இன்னைக்கு சொல்றாரு. நான் தேவன் என்று உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கடவுள் இன்னைக்கு சொல்றாரு. ஆண்டவரிடத்து, ஆண்டவரே உம்முடைய பாத்திரம் நிற்கிறோம் கர்த்தரே, உம்முடைய பாத்திரம் இருக்கிறோம் கர்த்தரே. ஆண்டவரே, நீர் இங்கே இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் உயிரடைய எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நீர் தான் தேவன் என்று அறிகிற எங்களுக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி கேட்கலாமா? எங்களுடைய எல்லா வாழ்க்கையிலும் ஆண்டவரே, எங்களுடைய ஃபேமிலி லைஃபாக இருக்கலாம், எங்களுடைய கெரியராக இருக்கலாம் ஆண்டவரே, உலகமே ஸ்தம்பிச்சு போயிட்டு இருக்கும் போதும் நீர் தேவன் என்று அறிகிறதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. You are here, moving in our midst. I worship you, I worship you. You are here, walking in this place. I worship you, I worship you. You are waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. You are waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Hallelujah. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, என் தேவன் அதுவே நீரல். Hallelujah. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாத, இருளில் வெளிச்சமே.
வெளிச்சமே என் தேவன் அதுவே நீரல்லோ. வழி செய்பவர் ஹalleluya ஹalleluya ஆண்டவரே உமக்கு மாறாத இருளின் வெளிச்சமே என் தேவன் அதுவே நீரல்லோ. ஆமா ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை நீர் திறக்க போறதுக்கு உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை கேட்க எங்க இருதயத்தை நீங்க திறக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஹalleluya நீர் இந்த இடத்துல இருக்கீங்கறத நாங்க உணர தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மறுபடியும் ஒரு முறை கூட நான் சொல்லுகிறேன், எல்லாருடைய இருதயத்தை திறந்து ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை உணர எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஆண்டவரே. நாங்கள் உயிரடைந்து பலனடைந்து ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் உயிரடைந்து பலனடைந்து அன்னைக்கு ஆண்டவரே அந்த கிறிஸ்டியன்ஸ் ஃபர்ஸ்ட் செஞ்சுரி கிறிஸ்டியன்ஸ் ஆண்டவரே, அந்த ரோமன் எம்பையரில் இருக்கும்போதும் நீங்கள் அப்படி அவங்கள அவ்வளோ மோசமான சுச்சுவேஷனில் இருந்த போதும் நீங்கள் நல்லவங்க இருங்கன்னு சொல்லி தான் நீங்கள் எல்லா இடத்துல அனுப்புனீங்க ஆண்டவரே. அந்த மாதிரி ஒரு லைஃப் எங்களுக்கு தாங்க கிருபை தாங்க ஆண்டவரே. எங்கள் லைஃப்பை உயிரடைய வைங்க ஆண்டவரே. ஹalleluya உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 2 நாளும் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் முழுவதுமாக உணர்ந்து இந்த இடத்த விட்டு கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை தாங்க. நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. கிறிஸ்து முன்னுங்க நல்ல பிதாவே, ஆமென்.